வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு அட்டகாசமான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம். மசாலா ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது டேஸ்ட் மட்டும் இல்லை, பண்ணுறதுக்குமே 5 minutes தான் ஆகும். ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ். குயிக்காக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு பவுலில் 3 முட்டை சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பீட் ஆனதுக்கப்புறமா இதில் பிரெட் ஸ்லைஸ் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு கோட் பண்ணிக்கோங்க. பிரெட் நல்லா கோட் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம டோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு தவாவில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க. இது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம டிப் பண்ணி வச்சுருக்க பிரெட் ஸ்லைசஸை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா இது மேலே கொஞ்சம் பட்டர் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இன்னொரு சைடும் நான் திருப்பி போட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌனிஷாக வரும். இந்த டைமில் நம்ம இது மேலே சீஸ் வச்சுக்கலாம். சீஸ் வைக்கிறது ஆப்ஷனல் தான், ஆனால் சீஸோடு சாப்பிடும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும், ஃபில்லிங்காகவும் இருக்கும் உங்களுக்கு. ப்ரெட் அப்படி திருப்பி போட்டோன்னே சீஸ் சேர்த்திங்கன்னா அது மெல்ட் ஆகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த சூடுலேயே அது மெல்ட் ஆகிடும். இப்போ இதை கவர் பண்ணிடலாம். பாருங்க, அவ்வளோதான், இது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஸ்பான்ஜியாக இருக்கும். ஏன்னா இதில் முட்டை பால் எல்லாமே சேர்த்துருக்கனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சாப்பிடவே ரொம்ப யம்மியாக இருக்கும். மார்னிங் நம்ம அவசரத்தில் இருப்போம், அப்போ ரொம்ப குவிக்காக ஹெல்த்தியாக ஃபில்லிங்காக சாப்பிட்ணுன்னா இது ஒரு பர்ஃபெக்டான சாய்ஸாக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.